இஃப்தார் சீசன்ல ஷர்பத் இல்லாமையா இது மோஸ்ட் டெலிஷியஸ் கேரமலைஸ்ட் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷர்பத்துங்க. அதோட கொளுத்துற வெயிலுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நம்மளுக்கு கை கொடுக்க போகுது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பேன்ல 1 கப் சர்க்கரைக்கு 4 டீஸ்பூன் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஹனி கலர் ஆனதும் கொதிக்கிற தண்ணி உள்ள கொஞ்சமா சேர்த்துட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்து 1 லிட்டர் பாலை நல்லா திக்கா கிரீமியா காய்ச்சிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பாதாம அரைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பும் நான் சேர்த்திருக்கேன். நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரோ இல்ல எனி பவுல்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமலை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நான் என்ன நல்லா சேர்க்கிறேன்னு பாருங்க. இதுல நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு சேர்த்திருக்கேன், பாதாம் பிசின் ஊற வச்சு சேர்த்திருக்கேன், அதோட தூளா கட் பண்ண செரிஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, இது கூட ஆப்பிளையும் நான் துருவி சேர்த்திருக்கேன். சூப்பரா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதுல இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் நல்லா திக்கா கிரீமியாவே இருக்கு. ஸோ ஐஸ் கியூப் சேர்த்தா தப்பே இல்லை. இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. இந்த கேரமல் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷர்பத்துக்கு ஒரு அடிக்டிவ் டேஸ்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி